நம்ம விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் படம் இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. லோகா சாப்டர் 1 அக்டோபர் 31 ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. மாஸ் படம் நவம்பர் 21 ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. விகர்ணன் அசோக் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல கவின் ஆண்ட்ரியா லீட் அவுட் பண்றாங்க. 1000ல் ஒருவன் பார்ட் 2 புதுப்பேட்டை பார்ட் 2 ரெண்டு படமும் ரைட்டிங்ல தான் இருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். தனுஷும் கார்த்தி தான் இந்த படத்தில் நடிக்கணும் இல்ல, யாரு வேணா வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல செல்வரவன் வந்து சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ரெண்டு படமும் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா புதுப்பேட்டை 2 வந்து தனுஷ் இல்லாம எடுத்தா எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. ஏன்னா 1000ல் ஒருவன் படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்தி சார் இல்லாம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கலாம், எடுத்தாலும் வந்து பெருசா வந்து தெரியாது. ஆனா புதுப்பேட்டை 2 பொறுத்த வரைக்கும் தனுஷ் நடிச்சாதான் நல்லா இருக்கும். சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிடிஎஃப் வாஷனோட ஐபிஎல் படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிஷோர் அண்ட் அபிராமி ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்துல வந்து பண்றாங்க. ரஜினிகாந்த் சாரோட நெக்ஸ்ட் படம் இப்போ வந்து ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காரு. சோ நெக்ஸ்ட் படம் வந்து லோகேஷ் தான் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தது. அதுல ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அது இல்லைன்ற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த படம் ரஜினி சாரோட அடுத்த படம் சுந்தர் சி டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்கு. அதே மாதிரி ரஜினி சாரும் கமல் சாரும் லோகேஷ் படத்தில் நடிக்கல, நெல்சன் படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி கமல் சாரோட அடுத்த படம் அன்பர்வி தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் எண்ட் அப்படின்னா டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்திருக்கு. லோகேஷோட நெக்ஸ்ட் படம், அதாவது அவர் நடிச்சிட்டு இருக்கார் ஒரு படம், நெக்ஸ்ட் படம் அப்ப என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. சோ கைதி 2 தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு.